ஸோ இந்த பென்டன் கேம் நேம் தான் கேல்வன். ஸோ இந்த கேமை எப்படி நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா ஏலியன்ஸாவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு மிஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மிஷின்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஏலியன்ஸ் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏலியன்ஸுக்கு பவர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கேம் நேம் பார்த்தீங்கன்னா பென்டன் கேல்வன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஃபுல் செட்டப் வீடியோ வந்து நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பாதியில் விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ செட்டிங்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் சிவிலியன்ஸ் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ப்ளேபிள்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி உங்கள் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே இதில் 2 மோடு இருக்குது. ட்ரெயினிங் மோட், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கேம்பெயின் மோட்னு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கேம்பெயின் மோடில் தான் நீங்கள் வந்து இந்தமாரி மிஷின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ சிவிலியன்ஸை காப்பாற்றுறது, அப்புறம் நிறையா எனிமீஸ் அட்டாக் பண்ணுறது, இந்த எனிமிஸ்ட்டிருந்து பீப்புள்ஸை காப்பாற்றுறது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் பவர்ஸ் தருவாங்க. ஸோ அந்த பவரை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஏலியன்ஸோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே கேம் வந்து ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப்ஷன் போயிருங்க. ஆப்ஷனில் வீடியோ போயிருங்க. ஸோ வீடியோ போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் மீடியம், ஹையில் இருக்கும், அல்ட்ராவில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லோவில் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது மட்டும் லோவில் வைங்க. பார்த்திங்கன்னா ஷேடோ குவாலிட்டி, வீடியோ டிஸ்டன்ஸ் குவாலிட்டி இது எல்லாமே லோவில் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் கேம் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லோ வைக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக ரன் ஆகும். அல்ட்ராவில் இருக்கும்போது உங்களுக்கு லேக் இருக்குது. ஸோ நீங்கள் லோவில் வச்சுட்டு விளாண்டிங்கன்னா நல்லாவே ப்ளே ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ்லாம் இல்லை. நான் அது ஃபுல்லாக லோவில் வச்சு தான் ப்ளே பண்ணேன். நீங்கள் வீடியோ பாருங்கள். ஸோ அது கேம் ப்ளே ஃபுல்லாக லோ தான். ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த கேம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஏன்னா எனக்கு பென்டன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ்லாம் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து கேமில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னாலும் மேலே கேம் செட்டிங்ஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ட்ரெயினிங் அண்டு இந்த மோடு இருக்கும். ஸோ ட்ரெயினிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏலியன்ஸும் அன்லாக்கில் இருக்கும். அங்கே போய் நீங்கள் எல்லா ஏலியன்ஸோட ஃபுல் பவர் என்னென்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஏலியன்ஸுமே அன்லாக் ஆகிருக்கும், மேக்ஸிமம் ஆஃப் த ஏலியன்ஸ். இது பார்த்தீங்கன்னா கேம்பெயின் மோடு. ஸோ இந்த மோடில் வந்துட்டு நீங்கள் தான் ஒரு 3 ஏலியன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 ஏலியனை வச்சுட்டு நீங்கள் மீதி ஏலியன்ஸ் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹீட் பிளாஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஹீட் பிளாஸ்ட்டில் வந்துட்டு என்ன பவர் இருக்குன்னா ஷூட்டிங் பவர் மட்டும்தான் இருக்கும். ஹீட் பிளாஸ்ட்டுக்கு நிறையா பவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பறக்கிற பவரு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெடிக்கிற மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி ஒரு பவர் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இனிமேல் தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி கலெக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஜி எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி ஆம்னிட்ரிக்ஸ் காட்டும். ஸோ அந்த ஆம்னிட்ரிக்ஸ் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஏலியன் ஃபோர்ஸோட ஆம்னிட்ரிக்ஸ் மட்டும்தான் அன்லாக்கில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இதுவுமே அன்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆம்னிட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணணும். ஆம்னிட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஏலியன்ஸோட பவர் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ஷாட் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம போய் இந்த சிவிலியன்ஸை காப்பாற்றி நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஏலியனா மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸுக்கு எப்போயாவது ஒருக்கா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து ஒரு மிஷின்ஸ் வந்து வரும். அட்டன் டைமில் சில டைம் 3 மிஷின்ஸும் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு மிஷின்ஸை முடிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு ரிவார்ட்ஸ் வந்து நல்லா அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏலியன்ஸோட பவரை ஒவ்வொன்றும் அன்லாக் பண்ணலாம். அப்புறம் இன்னும் மீதி இருக்க எல்லா ஏலியன்ஸும் அன்லாக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ள கலெக்ஷன் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கார்டு சுமோ ஸ்லாமர் கார்டு இருக்கும். ஸோ அந்த கார்டை வந்து 100 இருக்கும். அந்த கார்டை கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸாக வந்துட்டு ஒரு 2500 3000 அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லாவே பல்காகவே கிடைக்கும். ஸோ அது நீங்கள் அந்தமாரி கிளைம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாரி சிவிலியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றி நீங்கள் பொறுமையாக வந்துட்டு எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த கேமில் உங்களால் வந்துட்டு வேபிகா, அப்புறமேட்டு ஏலியன் எக்ஸ் எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மல் பென்டன்லேருந்து, அதாவது சின்ன வயசு பென்லேருந்து ஏலியன் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன்ஸும் மாறிக்கலாம். ஸோ அல்டிமேட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களால் யூமாங்கஸோர், அல்டிமேட் யூமாங்கஸோர், அல்டிமேட் அல்டிமேட் ஃபாம்பயர் இந்த மாதிரி எல்லா விதமான ஏலியன்ஸும் மாறிக்க முடியும். அடுத்து அதில் வர ஃபாஸ்ட் ட்ராக்கு, ஈச்சி, அந்த அப்செக் மாதிரி இருக்குமே அது எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் எல்லாமாவும் மாறலாம். ஸோ அதோட பவர் இதில் இருக்குது. ஸோ அடுத்து ஆம்னிவர்ஸும் இதில் இருக்குது. ஸோ ரீபூட்டை தவிர மீதி எல்லாத்தோட ஏலியன்ஸும் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அப்டேட் வந்து வரும். ஸோ இப்பொழுதைக்கு இந்த அப்டேட் வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்மேட் கேமு. ஸோ அதனால தான் இவ்வளோ கேம் கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ பவர்ஸ், இவ்வளோ ஏலியன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரைனிங் மோடில் கூட போயிட்டு என்னென்ன பவர் இது வரைக்கும் வந்திருக்கு, என்னென்ன ஏலியன் நீங்கள் அன்லாக் பண்ணி பார்க்கணும், நீங்கள் அதை எப்படி இந்த மெயின் கேமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு
இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், எப்படி இது பண்ணணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸு ரொம்ப லேப்டாப்பில் ப்ளே பண்ணோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you. Thank you. Accelerate! Cannon bolt! Ultimate cannon bolt! Wild ride! Quick and strike! Gotcha! Logic Guano! Ultimate way big! Humongousaur! Get ready! Big chill! Ultimate big chill! Brainstorm! Spider Monkey!